வணக்கம். நேற்று நம்ம பார்த்த வீடியோவோட கண்டினியூ இது. நேற்று கட்டிங் பார்த்தோம், இன்றைக்கி ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வந்து ஒன்றா வச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்கு வந்து சேர்த்து தைக்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொறுமையாக நமக்கு வந்து எங்கெல்லாம் டேர்ன் வருதோ அங்கெல்லாம் வந்து ஊசியை இந்த மாதிரி உள்ளே இறக்கிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ண டிசைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்படி தைச்சிட்டே வந்துட்டு நம்மளுக்கு எங்கே வந்து டேர்ன் வருதோ அங்கே நம்ம இப்படி ஊசியை உள்ளே இறக்கிட்டு அப்புறமா திருப்பிட்டு தைச்சிக்கணும். அப்புறம் நம்ம மறுபடியும் எங்கே வந்துட்டு டேர்ன் வருதோ அங்கே நம்ம இப்படி நிறுத்திட்டு தைச்சிக்கணும். அவ்வளோதான். இது ஸ்டிச்சிங் வீடியோ, அதனால் பொறுமையாக சொல்லித்தரேன். இதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போது நம்மளுக்கு டேர்ன் வர இடத்துலலாம் நம்ம வந்துட்டு இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன ஆர்க் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல். அவ்வளோதான். இப்போ டேர்ன் பண்ணி விட்டுட்டு நல்லா நகத்தால் அந்த ஜாயின் பண்ண இடத்த நல்லா கீறி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ரெண்டுத்தையும் நல்லா வச்சு படிமான தையல் போட்டுக்கணும். எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி டேர்ன் வர இடத்துல நிறுத்தி ஊசியை உள்ளே நிறுத்தி டேர்ன் பண்ணி தைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் டேர்ன் வர இடத்துல நம்ம இதே மாதிரி ஊசியை உள்ளே வச்சு நிறுத்திட்டு தைச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம போட்ட டிசைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். படிமான தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்ட டிசைன் நெக் டிசைன் வந்து கிடச்சிருக்குதுன்னு. இதே மாதிரி பேக்லேயும் நம்ம பேக் டிசைனையும் நம்ம வந்து தைச்சிக்கணும். அது வந்து ரவுண்டு நெக்குன்றதால ஈஸியாக வந்துட்டு தைச்சாச்சு. ஆர்கட் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு நகத்தால் கீறிட்டு இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சைட்லலாம் ஜாயின் பண்ணிக்கணும். குண்டூசி பின் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ரெண்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்டணும். அதே மாதிரி அந்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் மேலேயே. அவ்வளோதான். பின்ன எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கையை வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம். மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து கரெக்டாக தைச்சிக்கணும். இது மாதிரி நகத்தால் கீறி விட்டுட்டு பின் சைடு வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கையவும் அதே மாதிரி நாம் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான ஸ்லீவை வந்து எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாட்டமில் லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடியில் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இப்படி மடித்து தைச்சிட்டே வரணும். இப்போது லைனிங் முடிஞ்சிடுச்சு. மெயின் கிளாத்தில் நாம் கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அடியில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். கொஞ்சம் தள்ளி பின் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்து நம்ம தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணி தைச்சிட்டு பின்னெல்லாம் எடுத்துட்டு இப்போது ஃப்ரண்ட் பக்கமாக வச்சு படிமான தையல் போட்டுக்கணும். நம்ம தைக்கும் போதே ஃப்ரண்ட்டில் தைக்கிறோமா பேக்கில் தைக்கிறோமான்னு பார்த்து கவனமாக தைக்கணும். தையல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ வந்து ரெண்டு சைடையும் ஒன்றா வச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம லைனிங் துணி பாட்டமில் மடித்து தைச்ச மாதிரி மெயின் கிளாத்தையும் நம்ம அடியில் மடித்து தைச்சிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தச்சிக்கினே வரணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் இடுப்பு பக்கம் வந்து ஒன்றா வச்சு பேக் சைடில் நம்ம சேர்த்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு சேர்த்து தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. எக்ஸ்ட்ரா துணி நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரோப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இடுப்புக்கு ரோப் வச்சு தைக்க போகிறோம், அதனால் ரோப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் ரோப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கை வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம். அவ்வளோதான், கை வந்து தைச்சாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்து கரெக்டாக நம்ம வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும். குடஞ்சி கட் பண்ணது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தைச்சிக்கணும். இப்போ கையோட அடியில் வந்து நீளம் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதில் 1.5 இன்ச்சு போக மீதி 6 இன்ச்சு மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து கையோட சுற்றளவு மொத்தம் 9 இன்ச்சு. அதில் 1.5 இன்ச்சு போக மீதி 7.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். சைடில் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம பிடிச்சி தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ சைடில் கொஞ்சம் ஓரளவு வந்த உடனே ரோப்பை வந்து நடுவில் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் ஜாயின் பண்ணி தைக்கிறோமோ அங்கெல்லாம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த சைடு நமக்கு வச்சு தைச்ச ரோப்பை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் துணியை திருப்பி போட்டு கட்டி விட்டுறணும். இல்லைனா வந்துட்டு பாட்டமும் டாப்பும் சேர்த்து தைக்கும் போது மாட்டிக்கும். இப்போ டாப் வந்து அடியில் போட்டு பாட்டத்தை வந்து மெயின் கிளாத்து கீழே இருக்கிற மாதிரி லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு டாப்பு பாட்டம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இடுப்போட ரவுண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணியை பேக் சைடில் திருப்பி போட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம எண்டிங் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுன்னு வரணும். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் பக்கத்தில் நம்ம போட்ட தையலுக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ சைடில் நம்ம போட்ட தையல் கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த சைட்லையும் நம்ம தைச்சிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வேறு வச்சு தைச்சிருக்கதால நம்ம 2 சைட்லேயும் நம்ம போட்டுக்கலாம், எந்த சைட்லனாலும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.